ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஏசி பவர் ஜென்ரேட்டர் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்கலாம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி தெரியும்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்க்ரோனஸ் மோட்ரு வாங்கிக்கோங்க. இது வந்து ஏர் கூலரில் யூஸ் பண்ணுவாங்க. பழைய ஏர் கூலர் இருந்தால் அதில் வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட ஆர்பிஎம் 5 to 6 ஆர்பிஎம். இதில் வந்து 4 எட்ஜ்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக தண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள மோட்டரோட ஷாஃப்ட்டை பிடிச்சி தூக்குனிங்கன்னா வந்துடும். நீட்டாக அதை டேமேஜ் இல்லாமல் எடுத்துருங்க. அப்புறம் இதுக்குள்ளே இருக்க கியர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. கியர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது வந்து அந்த மேக்னெட்டும் அதுக்குள்ளே இருக்க அந்த காயிலும் தான். அது மட்டும் தான் நமக்கு தேவை. அதை சேஃப்டியாக டேமேஜ் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காயில் எடுக்க முடியும். அந்த காயில் கரெக்டாக நீட்டாக எடுத்துக்கோங்க. எந்த டேமேஜுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். அதில் இருக்க அந்த மேக்னெட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 775 12 வோல்ட் மோட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மெட்டல் பிக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் ஃபெவிக்விக் அல்லது எம்சில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். அப்படி ஒட்டையில் மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகலைன்னா பவர் ஜென்ரேஷன் நடக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ரொட்டேட் ஆகாத மாதிரி இருக்கணும். இப்போ வந்து கரெக்டாகவே இருக்குது. நல்லா செக் பண்ணி பார்த்தேன். இப்போ அந்த காயில் வந்து அதில் இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காகவே வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. இது ரொட்டேட் ஆகவே அதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகக்கூடாது. அந்த மேக்னெட் மட்டும் தான் ரொட்டேட் ஆகணும். இப்போ அந்த மேக்னெட்டை வந்து அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உரசக்கூடாது. சுற்றி எதுலேயுமே உரசாமல் இருக்க மாதிரி நல்லா ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு 5 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். எல்இடி சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் நீங்கள் 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணால் கூட நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். மொபைல் சார்ஜர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. நான் அந்த மொபைலில் தான் வீடியோ எடுக்கேன். அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்இடி பல்போட அந்த 2 பின் ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த அதில் வந்து நீங்கள் கை வச்சிடக்கூடாது. ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த மோட்ரு எதையுமே ஒர்க் பண்ண வைக்க முடியாது. இது வந்து ஆம்பியர் கம்மியாக இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.